அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1 அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அதில் உள்ள புக் பேக் 2 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தர போகிறேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 2 மார்க்ஸ் தான் இருக்குது. 5மே ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு கான்செப்டோடு சொல்லித்தரேன். இந்த வீடியோவோட எண்டில் இந்த 5மே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் அ சப்ரூட்டின்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் ஒரே தான், வேற பேர்ல வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அப்படின்னா என்னன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேசிக் பில்டிங் பிளாக் வந்து சப்ரூட்டின். இந்த சப்ரூட்டினை நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, நீங்க ஃபங்க்ஷன்ஸ் நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் நீங்க எழுதுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் இருக்கும், அடிஷன் பண்றதுக்கு. ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்லாம் இருக்கும். ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல இது ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்கா இருக்குல்ல, புரியுதுங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சப்ரூட்டீன்ஸ். இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட் கலர்ல கொடுத்துருக்குது. சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் கோட் தான். that are used to perform a particular task that can be used repeatedly. ஒரே ஸ்டேட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நான் திரும்ப நான் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? சப்ரூட்டின் ஒரு ஃபங்க்ஷனா எழுதி வச்சுப்பேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ணும்போது, இப்போ நான் 2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா பிரிண்ட் 2 × 2 நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். நாளைக்கு நான் வந்து 6 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 6 × 6 நான் வந்து கால்குலேட் பண்ணுவேன். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர்ன்றனால பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம்னா நம்ம திரும்ப அதே ப்ரோக்ராம் நம்ம எழுத மாட்டோம். இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணி விட்டுருவேன். ஸ்கொயர் ஆஃப் 2, 2க்கு எனக்கு ஸ்கொயர் சொல்லு. ஸ்கொயர் ஆஃப் 9, 9க்கு எனக்கு ஸ்கொயர் சொல்லு. இப்போ நம்ம ரன் பண்ணா அதோட ஆன்சர் நமக்கு வந்து வந்துடும். அதாவது நம்ம இந்த பண்ண போற ஆப்ரேஷன் ஒரே ஆப்ரேஷன் தான். ஒரு பர்டிகுலர் டாஸ்க், நம்ம டாஸ்க் என்ன ஸ்கொயர், அதை நம்ம வந்து திரும்ப பண்ணும்போது அது நம்ம வந்து ஒரு சப்ரூட்டின் இல்லை ஒரு ஃபங்க்ஷனா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ படிங்க டெஃபினேஷன். சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். ஏன் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் சொன்னா, ஒரு பெரிய கோட்ல ஒரு செக்ஷன் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ரூட்டின் பா. that are used to perform a particular task that can be used repeatedly. புரியுதா? நம்ம அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் திரும்ப நமக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால அதை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனா எழுதிக்கிட்டோம். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் டாஸ்க் தான் இங்க ஸ்கொயர். ஓகே. இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த ஒரு சப்ரூட்டின் டேர்முக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சாப்டர் 7ல நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லி தரீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேண்டமா நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பைத்தான் கான்செப்ட்ஸ்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம வந்து போறோம். பை தி வே 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெசன் நம்பர் 1ல இருந்து லெசன் நம்பர் 16 வரைக்குமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறீங்களா, அதோட 5 மார்க்ஸ் அப்படியே படிச்சு முடிச்சிருங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 லெசன்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 6 லெசன் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதாவது 2 மார்க் பிளேலிஸ்டோட லிங்க் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். 3 மார்க்கு 5 மார்க் 3மே இருக்கும். நீங்க லைனா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பக்கா. செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஃபங்க்ஷன்ன்றதும் சப்ரூட்டின்றதும் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. இப்போ பாருங்களேன், என் ஃபங்க்ஷன் இஸ் a யூனிட் ஆஃப் கோட் that is often defined within a greater code structure. இந்த கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பெரிய ப்ரோக்ராம். அந்த பெரிய ப்ரோக்ராம்ல உங்களோட ஃபங்க்ஷன்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யூனிட் ஆஃப் கோட். ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சா? ஓகே. ஸ்பெசிபிக்கலா இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் a set of code. ஓகே, எனக்கு புரியுது. ஒரு செட் ஆஃப் கோடிங் வந்து இருக்கும். நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ல கூட ஒரு கோட் எழுதிருந்தோம்ல. that works on many kinds of input like variables, expression and produces a concrete out. இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, வேரியபிள்னா என்ன, நீங்க என்ன வேல்யூ வேணா இங்க கொடுத்துக்கலாம். 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். அதுல இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இதுல எக்ஸ்ன்ற வேரியபிள் தான். இப்போ இது எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம். எக்ஸ்பிரஷன்னா ஒண்ணுல, இப்ப பாருங்க 2 + 3 - 1. இதோட ஆன்சர் ஆக்சுவலி என்னது 4. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் ஆகும். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பிரஷனுக்குமே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? அதுதான் வந்து கொடுத்துருக்கான் உங்களுக்கு பாயிண்டா. ஓகே. இப்ப படிங்க, அந்த போல்ட்ல நான் வந்து கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? A function contains a set of code that works on many kinds of input like variables of expression and produces a concrete output. So concrete outputனா ஒரு particular fixed value output கொடுக்கும். புரியுதுங்களா? So as I said earlier, functionன்றது ஒரு set of code. அது many kinds of input like variable இருக்கலாம், அது expression இருக்கலாம். ஆனா வந்து ஒரு concrete output produce பண்ணும். புரியுதுங்களா? மூணாவது கொஸ்டின், write the inference you get from x equal to
bracket of 78. இந்த கொஷின்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அந்த அளவு பாத்தீங்கன்னா உங்க புக்ல வந்து தெளிவா கொடுக்கல. பட் தெளிவா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து போல்டுல வந்து கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்களேன், இப்ப a equal to 10 எடுத்துக்கோங்க. இதோட மீனிங் என்னது, 10ன்ற வேல்யூவை நீங்க ஏக்கு வந்து கொடுக்குறீங்க. இப்ப இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்களேன், definitions binds values to name. In this case the value 78 being bound to the name x. ஏன்னா 78ன்றது பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பவுண்ட் பண்றோம். ஓகேவா? பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்க புக்ல குழப்பி எடுத்திருப்பாங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா இயர்லி டாபிக்கே வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு டாபிக். யா எக்ஸாக்ட்லி, இங்க தான் நான் வந்து ஆன்சர் எடுத்தேன். சேம் ஸ்டேட்மெண்ட் a equal to 24 இருக்குது, இங்க x equal to 78. ஒன்றும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னா x equal to 78ன்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன், உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஆனா அந்த 78 மட்டும் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல, இன்ஸ்டெட் இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஏன்னா ரவுண்ட் பிராக்கெட்ஸ் இருக்குல்ல, ஃபங்க்ஷனாலே ரவுண்ட் பிராக்கெட்ஸ் இருக்கும்ல, அதனால. புரியுதுங்களா? பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா definitions binds values to name. In this case the value 78 being bound to the name x. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 78ன்றது x என்ற நேம்க்கு பாத்தீங்கன்னா அசைன் ஆகுது. இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேவா? நான் கொடுத்துருக்க பிபிடியில் என்ன கொடுத்துருக்கணும் அது உங்க எக்ஸாம்ல எழுதுனா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சிம்பிள் பாயிண்ட் தான். இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா வெறும் சொல்ல மட்டும் தான் செய்யும். உங்க ஆப்ஜெக்டால என்னென்ன பண்ண முடியும், ஆனா ஆக்சுவலா அது வந்து பண்ணாது. இம்ப்ளிமெண்டேஷன் தான். இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹியூமன், நீங்க நான் எல்லாமே ஹியூமன் தான். ஓகேவா? நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால பேச முடியும், நம்மளால ஓட முடியும், நம்மளால தூங்க முடியும். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? என்ன பண்ண முடியும்ன்றது மட்டும்தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சொல்லும். அதை பண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது புரியலன்னா கூட ஒன்றும் இல்லை, இப்போ நான் காட்ட போறது. ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாவான்னு ஒரு மோட்டர் பைக் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். பட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குப்பா. அதுல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இங்க பாருங்களேன், நான் என்ன பண்ணிருக்கேன், ரன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எதுவுமே இல்லை. பாருங்களேன், எதுவுமே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன், அதுதான் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். அதான் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்டர்ஃபேஸ் ஒன்லி டெல்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டு. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் இங்க நான் பண்றேன் பாருங்க, அந்த ரன், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் எக்ஸாக்டா எப்படி ரன் பண்ணுன்றதுக்கான லாஜிக். இந்த கோடை நம்ம இங்க தான் வந்து எழுதும். புரியுதுங்களா? இப்ப நான் ரன் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து இந்த ரன்னிங்னு எனக்கு வந்து வந்துடும். ஏன்னா நான் ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸால என்னென்ன பண்ண முடியும். இந்த கேஸ்ல நம்ம ஹியூமன்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? அந்த ஹியூமன் ஆப்ஜெக்டால என்னென்ன பண்ண முடியும். டிஃபைன்ஸ், நம்ம இங்க டிஃபைன் பண்ணும் பாத்தீங்களா அந்த ப்ரோக்ராம்ல ஜாவால ரன்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் ஓன்ட் ஆக்சுவலி டூ இட். அது பண்றது யாருன்னா இம்ப்ளிமெண்டேஷன். எதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், நம்ம என்னென்னலாம் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுதான் வந்து போட்டிருக்கான் பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன். எங்க டிஃபைன் பண்ணிருக்குது, இன்டர்ஃபேஸ்ல டிஃபைன் பண்ணிருக்குது. ஓகேவா? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா which of the following is a normal function definition and which is recursive function definition தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. நீங்க ஓல்டு புக்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல RECன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது RECன்னு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம அங்க recursive function நம்ம வந்து போடுவோம். நீங்க ஓல்டு கைட்ஸ், ஓல்டு மெட்டீரியல் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணது, இல்ல வேற ஏதாச்சும் ஓல்டு புக்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எக்ஸாம்ல இந்த ஒரு சின்ன வார்த்தை இருக்காது, உடனே உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. ஓகேவா? நல்லா பாருங்க. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே கால் பண்ணிச்சுன்னா அதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். விச் கால்ஸ் இட் செல்ஃப், அதுக்கான பேர் தான் ரிகர்சிவ். இப்போ பாருங்க, 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. ரிகர்சிவ் சம்னு ஒரு ஃபங்க்ஷனா, இஃப் நம் நாட் ஈக்குவல் டு 0 தென் ரிட்டர்ன் num plus sum of num minus 1. ஓகே, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா sum of numன்றது தான் ஃபங்க்ஷன், sum தான் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். இங்க பாருங்களா, அந்த sum பாருங்க அகைன் கால் ஆகுதா, இந்த ஃபங்க்ஷனை வந்து இதுவே கால் பண்ணுது. இது வந்து ஒரு ஒரு மெத்தடா நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த RECன்ற ஒரு கீவேர்டு இருக்கும், இதுதான் ரிகர்ஷன் அப்படின்றத வந்து சொல்லுது. அதனால இது மட்டும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இங்கெல்லாம் பாருங்களேன், இப்போ அகைன் நீங்க நான் டிஸ்பின் நான் இங்க கால் பண்ணியிருந்தேன்னா நீங்க வந்து சொல்லலாம் ரிகர்சிவ். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணுது. புரியுதுங்களா? இங்க அந்த கேஸ் நடக்கல, அதனால இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த சேம் கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1, லெட் சம் xy
இந்த சம்ன்ற ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான். புரியுதுங்களா? இப்போ இந்த தேர்ட் மட்டும் ஏன் ரிகர்சிவ்னா இங்கே ஆர்இசின்னு இருக்குது. இந்த சம் வந்து இந்த சம்மையே கால் பண்ணுது. புரியுதுங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம 7th சாப்டர்லாம் நமக்கு தெளிவாக கொடுப்பான்ப்பா. இது எப்படி கொடுத்துருப்பானா இப்படி கொடுத்துருப்பான். உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருப்பானா ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஏன்னா தானமோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல, பட் ஓகே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்கும் நம்ம வந்து போடலாம். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்டை மறக்காம நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரியும். யா தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன் தட் கேஸ் டூ லைக் த வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.